வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு நம்முடன் மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு சொல்லி நேர்களுக்கு கருத்து சொல்லிருங்க. அங்கிருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். கண் அறுவை சிகிச்சை நான் பண்ணது எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். அவங்க ரொம்ப சிறப்பான முறையில் பார்த்துக்கிட்டாங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக தயங்குறாங்க. ஆனால் நான் வந்து அங்கே தான் பண்ணேன். கண்ணாடி உட்பட எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ராடக்ட் தான். அதாவது அங்கே வந்து 6 மாடி கட்டடங்க. அது கட்டடம் மட்டும் 20 கோடி ரூபா. ஃபுல்லாக ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. அவ்வளோ உள்ள இன்னைக்கு சர்ஜரி ரூம்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் ஏசியெல்லாம் போட்டு அவ்வளோ எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாய்க்கு. ஏழை மக்கள் நல்லா பயன்படுத்துகிறாங்க. ஏழை எளிய மக்கள் நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் பயன்படுத்த தயங்குறோம். அதான் எனக்கு என்ன ரீசன்னே புரியல. பேமெண்ட் வார்டு கூட இருக்காங்க. ஆனால் நம்ம போகிறதே இல்லை. நம்ம வந்து ப்ரைவேட்டுக்கு போகிறோம், நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இங்கே உயர்தர சிகிச்சை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆனாலும் என்னன்னு தெரியல, நம்மகிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அரசாங்கம் செய்கிற எல்லாமே சீப்பு, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டோம். எங்கள் ஊர் கிராமத்து பள்ளிக்கூடம் சூப்பராக இருக்குது. பிள்ளைகளை சேருங்கன்னா ஒரு பெருமைக்காவாச்சும் தனியார் பள்ளிக்கூடத்தில் காசு கொடுத்து சேர்க்குறாங்க. என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன்றாங்க. சரி, நம்ம இவ்வளோ பேசுகிறோம், நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு சொல்லி நான் கவர்மெண்ட்டில் பண்ணுறதுங்கிற திடமான முடிவோடு தான் பண்ணேன். நவ் ஐ எம் ஆல்ரைட். ஒரு கண்ணுக்கு, இன்னொரு கண்ணுக்கு நான் அக்டோபர் மாதம் பிளானிங்ல இருக்கேன். நல்லது சார். உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக நன்றி. இப்போ நம்ம விஷயத்தை ஆரம்பிப்போம் சார். இப்போ வந்து தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் விசிகா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு விசிகா மது ஒழிப்பு மாநாட்ட ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதுக்கு பின்பு பல காரணங்கள் பேசப்பட்டுச்சு. இப்ப எதுக்கு அவர் ஏன் மது ஒழிப்பு மாநாடு முன்னெடுக்கிறாரு, கூட்டணியில் எதுவும் விரிசல் இருக்கா, அவர் அதிமுக அழைக்கிறாரு, விஜய் அழைக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்பட்டுருச்சு. இந்த இந்த தேரிகள், அதாவது இது போன்ற சில கருத்துக்கள் வந்து ஒரு பக்கம் இருந்துட்டே இருந்தா கூட இப்ப திடீர்னு இன்னைக்கு ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அவரோட ட்விட்டர்ல வந்து அவர் கடந்த காலத்துல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி தன்னோட கருத்தை பேசியிருந்தாரு. அதை போட்டிருந்தாரு, அந்த வீடியோ போட்டிருந்தாரு. உடனே அது நீக்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோ ரொம்ப பரபரப்பான விஷயங்களா பார்க்கப்படுது. இந்த திமுக கூட்டணி வந்து விசிக உடையுது அப்படிங்கிறது பேசப்படக்கூடிய விஷயம் போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? காலையில ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோ என்னோட பார்வைக்கும் கொண்டு வரப்பட்டது. வீடியோ போட்டது முதலமைச்சர் வர்ற நேரமா பார்த்து, அதையும் நம்ம டைமிங் வந்து பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியம். அவன் வந்து ஏற்கனவே 2-3 நாளா இந்த கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அப்ப இன்னைக்கு அந்த வீடியோவை அவர் ஷேர் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போட்டிருக்காரு. போட்டுட்டு கடைசியில நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ வந்து ரீபோஸ்ட் ஆயிருக்கு. ஆனா 99 தராசு காலகட்டத்தில் திருமாவளவன் நெய்வேலியில பேசுறாரு. அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிச்சு தேர்தல் அரசியலுக்கு அப்பதான் வராங்க. முதல்ல விசிகா வந்து தேர்தல் அரசியல் பங்கேற்க மாட்டோங்கிறது தான் கொள்கையா வச்சிருந்தாங்க. அப்ப நாங்க வந்து நிறைய சர்வேஸ் எல்லாம் எடுத்து அவங்களோட ஓட்டு வங்கி என்ன ஆதரவு நிலைப்பாடு இருக்கு, திருமாவளவன் மற்றும் சிலர் தனித்து போட்டிட்டா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் நாங்க அலசிருந்தோம். இது 99. அந்த அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு விட்டு அவர் பேசியதே இதுதான். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், சாமானியனுக்கும் அதிகாரம். இதுதான் அவர் பேசுனதோட சுருக்கம். அதே தான் அவர் பல முறைகள் பேசியிருக்காரு, தொடர்ந்து பேசியிருக்கிறாரு. இப்போ இந்த குறிப்பிட்ட வீடியோ கூட சமீபத்தில் எடுத்த வீடியோ என்றுதான் நான் அறிகிறேன். இப்போ ஏற்கனவே கான்ட்ரவர்சி மது ஒழிப்பு மாநாடு அதில் ஓடிட்டு இருக்கு. அடிப்படையில் மது ஒழிப்பு என்பது நம்ம செய்ய வேண்டிய பிரச்சாரம் தான். மதுவினால் ஏற்படும் தீமைகள், போதையினால் ஏற்படும் தீமைகள், இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுதல், இதெல்லாம் சரிதாங்க. குடும்ப கட்டுப்பாட்டெல்லாம் நம்ம அவ்வளோ சிறப்பாக பிரச்சாரம் செஞ்சுதான் இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில் இருக்கோம். எங்களோட தாத்தா காலத்தில் எத்தனை குழந்தைகள் 10-12 இருக்குங்க. படிப்படியாக குறைஞ்சு எங்கள் தந்தையார் காலத்திலே வந்து 3-4ன்னு அது குறைஞ்சு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 இல்லைன்னா 1ங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. என்ன காரணம்னா சஸ்டைன்ட் எஃபர்ட். அப்படி வந்து எடுக்கணும், மதுவை பற்றி எடுக்கணும். போதை அடிமைகள் மறுவாழ்வு மையம், இதெல்லாம் யாரும் குறைய சொல்ல முடியாது. மது விலக்கு என்பது வேறு, மது ஒழிப்பு என்பது வேறு. மது விலக்கு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பழைய வரலாறு இருக்கு. அது சாத்தியம் இல்லையாங்கிற கேள்வி இருக்கு. இப்போ மது விலக்கு எங்கள் கல்லூரி காலகட்டம் வரைக்கும் நாங்கள் மதுவை பார்த்ததே கிடையாது. தமிழ்நாட்டில் மது கிடையாது. கல்லூரி காலகட்டம் முடியும் போது கலைஞர் வந்து முதல்வர் அவர் மது விலக்கை அவர் ரத்து செய்ததை அவர் எப்படி அறிவிச்சார்னா, மது விலக்கை ஒத்தி போட்டிருக்கிறோம்னு அறிவிச்சார். 71 வந்து சாராயம், கல் உள்ளிட்ட IMFL எல்லாமே சேர்ந்து
மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. இது 71. ராஜாஜி எல்லாம் போய் ரிக்வெஸ்ட் பண்ணாரு. கலைஞர் என்ன சொன்னாருன்னா, சுற்றி எரிகிற நெருப்பு வளையத்துக்கு நடுவே எரியாத கற்பூரமாக தமிழ்நாடு எத்தனை நாள் இருக்கும்? இதுதான் அவர் கேட்டது. 72ல கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பனிப்போர், சண்டை, கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு பத்திரிகை எல்லாம் எழுதுது. அப்ப நீங்கெல்லாம் கிடையாது, பத்திரிகைகள் மட்டும் எழுதும். நான் வந்து பணிக்கு வந்துட்டேன், வேளாண்மை அலுவலர், அரசு வேளாண்மை அலுவலர். அப்ப என்ன ஆச்சுன்னா, எம்ஜிஆர் வந்து அவரோட படங்கள் எல்லாத்துலயும் திரைமொழியே வந்து மது எதிர்ப்பு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கட்சியில எம்எல்ஏ, கட்சி பொருளாளர், ஆளுங்கட்சி திமுக, 184 சீட்டு 1971 தேர்தலில் கலைஞர் அசைக்க முடியாத முதலமைச்சர். அப்படியான சூழ்நிலையில் எம்ஜிஆர் கலைஞர் பனிப்போர் 2 தரப்பும் மறுத்துக்கிட்டே வரும்போது செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள், நாளைக்கு வருது. 72 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு எம்ஜிஆர் மன்றத்தை எல்லாம் வந்து அண்ணா சமாதிக்கு வர சொன்னார் எம்ஜிஆர். நிறைய பேர் போனாங்க. அண்ணா சமாதிக்கு போய் மது ஒழிப்பு உறுதிமொழி யார் எடுக்கிறா? எம்ஜிஆர், பொருளாளர், எம்எல்ஏ, திமுக. கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு மனத்தாங்கல்னு இப்ப எப்படி திருமாவளவனுக்கும் திமுகவுக்கு மனத்தாங்கல் சொல்லப்படுகிறதோ அப்படியான பத்திரிகை செய்திகள் வந்து கொண்டிருக்கும் போது எம்ஜிஆர் மன்றத்தை கூப்பிட்டு, தன் மன்றத்தை கூப்பிட்டு அவரும் அந்த உறுதிமொழியை வாசிச்சு அண்ணா சமாதியில் எடுக்கும்போது அது பெரிய அரசியல் நிகழ்வாக பார்க்கப்பட்டது. ஆனா அதுக்கு பிறகு எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அக்டோபர் 1 இங்க இப்ப எம்ஜிஆர் மாளிகை இருக்குல்ல, அங்க வந்து கூட்டம், நம்ம சைதி துரைசாமி எல்லாம் அதுல இருக்காரு. அப்ப வந்து மன்றத்துக்கு தனிக்குடி வேண்டும் அப்படின்லாம் அவங்க சொல்லும் போது எம்ஜிஆர் வந்து தனிக்குடியெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம வந்து துணை மன்றம், திமுக கொடி தான் நம்ம கொடி அப்படியெல்லாம் பேசினார். அக்டோபர் 1. செப்டம்பர் 15 நான் சொன்னது. அக்டோபர் 14 அண்ணா திமுக வந்துச்சு. என்ன காரணம்னா, தலைவர்களுக்கிடையே மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் வரும்போது இப்படிதான் வெளிப்படும். இது நம்ம எத்தனையோ முறை பார்த்த விஷயம்தான். அப்போ திருமாவளவன் திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்பாரா, நீடிக்க மாட்டாரா, அதை அந்த தலைவர்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நீடிக்க மாட்டார் என்பதற்கான அந்த சூசகங்கள் இப்ப வெளிப்படும். இந்த இடத்துக்கு வந்து இந்த விசிகா இந்த இடத்துக்கு இந்த கூட்டணி நகருது, ஏன் வந்து விசிகா இந்த நேரத்துல இந்த கூட்டணி விட்டு விலகிறதுக்கான அந்த சூசகத்தை ஏன் வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா தொடர்ச்சியான வெற்றிகளை சந்திச்சு வரக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணி இருக்கு. மோடி எதிர்ப்பு சென்ட்ரல் அவங்க மோடி இருக்காரு, இங்க வலிமையா மோடி எதிர்ப்பு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் எதற்காக இப்ப இந்த கூட்டணி விட்டு உடைக்கணும்? அதாவது திமுக விசிகா கூட்டணிங்கிறது 7 வருஷமா தாங்க இருக்கு. 2017 செப்டம்பர் 5 முரசொலி பவள விழா மாநாடு இங்கதான் விருகம்பாக்கத்திலயோ கொட்டிவாக்கத்திலயோ எங்கேயோ நடக்குது. அதுல வந்து திரும்ப கலந்துக்கிறாரு. அப்ப வந்து மத்தியில் நடப்பது மோடி ஆட்சி அல்ல, மோசடி ஆட்சி. அப்ப அதிமுக ஆட்சிங்க, ஜெயலலிதா அவர்கள் மரணம், மோசடி ஆட்சி, அதை எதிர்ப்பதில் நாங்க 2 பேரும் ஒன்னா இணைஞ்சிருக்கோம்னு திரு ஸ்டாலின் அவர்களும் திரு திருமாவளவன் அவர்களும் கூறினாங்க. அதுக்கு பிறகு பல கட்டங்கள். இன்னைக்கு 2024 7 வருஷம் கூட்டணி. நீங்க சொன்ன மாதிரி 2019 தேர்தலில் வெற்றி, 2021 தேர்தலில் வெற்றி. ஆனா 2019 தேர்தலையே துரைமுருகன் வந்து தேமுதிக கூட்டணிக்கு வருமா வராதா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்போது துரைமுருகன் திமுக கூட்டணியில ஓல்டு கஸ்டமர், முஸ்லீம் லீகும் காங்கிரஸும் மட்டும்தான் ஓல்டு கஸ்டமர். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறாரு. முஸ்லீம் லீகும் காங்கிரஸும் மட்டும்தான் ஓல்டு கஸ்டமர், மற்றவங்க எல்லாம் வருவாங்க போவாங்க என்று சீனியர் லீடர் துரைமுருகன் சொன்னது பெரிய, அது அப்போ பெரிய பேசுபொருளாக மாறியது. என்னன்னா திமுகவும் இப்படியான கூட்டணி மாறுதல்களுக்கு எல்லாம் தயாரா தான் இருக்கும். அப்ப திருமாவளவனோட மது ஒழிப்பு கோரிக்கை அது வந்து முக்கியத்துவம் பெறல. அதிமுகவையும் அழைப்போம், விஜயையும் அழைப்போம்னு சொன்னதுதான் முக்கியத்துவம் பெற்றது. என்ன காரணம்னா, அதிமுகல இருந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி போலன்னு வச்சுக்குவோம். இப்போ முனுசாமி அவர்கள் போறாங்க, ஜெயக்குமார் அவர்கள் போறாங்கன்னா அவங்க பார்வையாளராக உட்கார முடியாதுல்ல, மேடையில் தானே ஏற்றி ஆகணும் சீனியர் லீடர்ஸை. அப்போ மேடையில் ஏற்றிட்டு அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க திமுக ஆட்சியை குறை சொல்ல மாட்டாங்களா? சரி, 2016 தேர்தல் அறிக்கையில திமுக பூரண மது விலக்கு, நாங்க ஆட்சிக்கு வந்தா பூரண மது விலக்குன்னு அறிவிச்சது இல்லைங்களா? ஆனா வந்தது அதிமுக. அப்போ ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தாங்க. அதிமுக தேர்தல் அறிக்கையில படிப்படியாக நாங்க வந்து அமல்படுத்துவோம், பூரண மது விலக்குங்கிற திமுகவோட தேர்தல் அறிக்கைக்கு பதில் பூரண மது விலக்கை நாங்க அறிமுகப்படுத்துவோம். ஆனா படிப்படியா தான் அதை அறிமுகப்படுத்த முடியும், கொஞ்சம் கொஞ்சமா கடையை குறைப்போம். இப்ப கடையை குறைப்போம்னா 500 கடையை என்னமோ குறைச்சாங்க. ஆனா அப்போ திரும்ப வந்து பூரண மது விலக்குன்னு சொன்ன திமுக அணியை ஆதரிக்கல. அவர் மக்கள் நல கூட்டணி போட்டி போட்டு பிரிச்ச ஓட்டு கொஞ்சம் சதவீதம் தான். ஆனா அதுதான் வந்து திமுக ஆட்சிக்கு வராம போனது காரணம். 2 கூட்டணி கட்சிகளில் 1% என்னமோதாங்க, சில தொகுதியில் 3-4% தான். பெரிய அளவுக்கு திமுக வெற்றி பெற்றது. ஆனா அதை விட கொஞ்சம் அதிகமா அதிமுக பெற்றது, ஆட்சியை பிடித்தது.
அப்புறம் ஜெயலலிதா மரணம், பல்வேறு சம்பவங்கள். எதுக்காக நான் சொல்றேன்னா, பூரண மதுவிலக்கு தான் லட்சியம்னா 2016ல திமுக அணிக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்கணும்ல. எங்களுக்கு சீட்டே கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, பூரண மதுவிலக்குங்கிற ஒரே கோரிக்கை தான். அந்த கோரிக்கைக்கு திமுக தான் தேர்தல் அறிக்கையில இடம் கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் சொல்லலையே. அப்ப இப்ப வந்து இந்த இதை சொல்வதன் மூலமாக என்ன வலியுறுத்த நினைக்கிறார் திருமானா, முன்பின்னாக நடந்த சம்பவங்களை தான் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஜூனியர் உடல ஒரு பெரிய கட்டம் வந்திருக்கு. இந்த பவள விழா மாநாடு எல்லாத்தையும் சொல்லிட்டு திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில இருக்கிற பல உரசல்களை பட்டியலிட்டு இருக்காங்க. ஒரு நகராட்சியில தலைவர் பதவி விசிகாவுக்கு ஒதுக்கியாச்சு. ஆனா திமுக போட்டி வேட்பாளர் அவர் தான் ஜெயிக்கிறாரு. அவர் ராஜினாமா பண்ண சொல்லி திமுக தலைமை சொல்லுது, அவர் கேட்கல. கடைசியில அதிகாரபூர்வமான விசிக வேட்பாளர் துணைத் தலைவராக தான் ஆக முடிஞ்சது. இப்படி பல உரசல்கள். நடப்பாட்சி இந்த கூட்டணி ஆளும் கூட்டணியில் நாங்க இருக்கோம், விசிக சொல்லுது நாங்க இருக்கிறோம். ஆனா அதிகமாக அகற்றப்பட்டது எங்க கொடிக்கம்பங்கள் தான். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அவர் 3 இலக்க நம்பர். எங்க கொடிக்கம்பங்கள் தான். சிறிய சிறிய கட்சிகள் கூட கொடிக்கம்பம் வைக்கிறதுக்கு வந்து நிர்வாக அனுமதி கொடுக்கு, ஆனா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. திமுக ஆட்சி செய்த எல்லா தவறுலையும் நாங்களும் சுமக்கத்தான் செய்யறோம். அப்ப வந்து இப்போ ஒரு ரைட் டைம் வந்துருச்சு, நாங்க ஒரு முடிவு எடுக்கணும். இதுதான் எங்களோட இந்த பேச்சுகளுக்கு எல்லாம் காரணம். ஏன்னா அது நான் வேற வகையிலையும் புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா, இந்த ட்வீட் திருமாவளவன் ரிமூவ் பண்ண ட்வீட் எல்லாம் வரும்போது விசிகாவோட சில தலைவர்கள் ட்வீட் அது மீடியா கவனத்துக்கு ஏதோ வரல. அவங்க வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள். அவங்க ட்வீட்ல வந்து கூட்டணியே இல்லாட்டாலும் பரவாயில்ல, வெற்றி பெறாட்டாலும் பரவாயில்ல, இந்த கொள்கையை நாம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ட்வீட் வந்திருக்கு. இப்ப அதெல்லாம் வந்து மீடியாக்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துக்கு வரும். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டு முடிவை நோக்கி போறாங்க. அந்த முடிவுக்கான நியாயமான காரணங்கள்னு இது சொல்றாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து கூட்டணி கட்சிகளை அது முதல்ல வந்து அது நீங்க போங்க வெளியிலன்னு சொல்லவே மாட்டாங்க. கலைஞரும் அப்படி சொன்னதே கிடையாதுங்க. 1996ல ஜெயலலிதாவுக்கு எதிராக அணி, வாழப்பாடி ராமமூர்த்தி, பாட்டாளி மக்கள் கட்சி, திமுக, எல்லா கூட்டங்களுக்கும் நானும் போவேன். அப்போ காங்கிரஸ் கட்சி அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுங்கிற முடிவு எடுக்கும்போது காங்கிரஸ் கட்சி உடையுது. தமாக புதுசா வருது மூப்பனார் தலைமையில. இப்போ ஜி.கே. வாசனோட தந்தையார். திமுக கூட்டணியில எல்லாருக்குமான இடம்னு பார்த்தா இடம் இல்லை. பாமக இருக்குது, வாழப்பாடி ராமமூர்த்தி இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் வாழப்பாடி ராமமூர்த்திக்கு அதுல கோவம். அப்போ 2 விஷயம் நடக்கு. வாழப்பாடி ராமமூர்த்தி சன் டிவியில வந்து அப்ப சிங்கப்பூர்ல இருந்தாங்க டெலிகாஸ்ட். இங்க இருந்து நம்ம பண்ண முடியாது, இப்போ பண்ற வசதி எல்லாம் கிடையாது. சிங்கப்பூருக்கு அவரை கூட்டிட்டு போய் ஒரு நிகழ்ச்சி நேருக்கு நேர் நபி பர்னார்ட் நடத்துறாரு. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு கேள்வி கேட்கும்போது, ராஜீவ்காந்தி கொலையை பற்றிய கேள்வி வரும்போது, வாழப்பாடி ராமமூர்த்தி ராஜீவ்காந்தி கொலையில் தனக்கு பங்கு இல்லை என்பதை திமுக அக்னி பிரவேசம் செய்து நிரூபிக்க வேண்டும்ட்டார். அவ்வளவுதான். அதோட வந்து கலைஞர் ரொம்ப வருத்தமாயிட்டாரு. அதுல வருத்தமாயி வாழப்பாடி ராமமூர்த்திக்கு கூட்டணியில் இடம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஒரே ஒரு கேள்விக்கு ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி, ஒரே ஒரு கேள்விக்கான ஒரே ஒரு பதில் தான் கூட்டணி முறிவை நோக்கி போனது. வாழப்பாடி ராமமூர்த்திக்கு இடம் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் எத்தனை இடங்களை விரும்புகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லைன்னாரு கலைஞர். உடனே டாக்டர் ராமதாஸ் வந்து 30 சீட்டோ 40 சீட்டோ ஏதோ ஒரு நம்பர், பெரிய நம்பர் சொல்லி இத்தனை இடங்கள் எங்களுக்கு வேண்டும்னாரு. அத்தனை இடங்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் நாங்கள் நண்பர்களாக இருந்தோம், நண்பர்களாக பிரிவோம்னு சொல்லி கலைஞர் வந்து அவர் சொல்லிட்டாரு நீட்டா. கடைசியில திமுக தமாக கூட்டணி அது மாபெரும் வெற்றி பெற்றது. இது 96 வரலாறு. அதாவது இத்தனை வரலாறுகளையும் இவ்வளவும் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான பேச்சுகள் அது 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில கசப்புணர்வை வளர்த்து கொண்டே வரும். திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் மற்றும் விசிக 2ஆம் கட்ட தலைவர்கள். ஒரு கட்டத்துல தலைவர்களே விரும்பினாலும் தொண்டர்கள் கைகுலுக்கிக் கொள்ள மாட்டார்கள். ஒரு தேர்தல் நேரத்துல ஒரு இணக்கமா பணியாற்றக்கூடிய சூழலே இல்லாம போயிடும். அப்போ இன்னைக்கு இந்த ட்வீட்டு, அந்த முதல்ல போட்ட வீடியோ, அப்புறம் அதை ரிமூவ் பண்ண இந்த 2யுமே தவிர்த்திருக்கலாம்ல திருமாவளவன். ஆனா இன்னைக்கு தானே சிஎம் வந்து வர்றாரு, திமுக தலைவர். அப்போ அந்த டைமிங்ல வந்து அவர் கவனத்துக்கு போகட்டும்னு செஞ்ச மாதிரி தான் திமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் ஃபீல் பண்ணுவாங்க. கூட்டணி, திமுக கூட்டணி அது நல்ல, நீங்க சொன்ன மாதிரி வலிமையான கூட்டணி, வெற்றிகளை பெற்றிருக்கிறது. பிஜேபிக்கு எதிராக அந்த கூட்டணி நீடிக்க வேண்டும் தான் அனைவருமே விரும்புவாங்க. அதுல எனக்கு வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் விஜய் வரும்போது ஓட்டு வங்கி பிரியுது. இப்ப திருமா ஓட்டு வங்கி, விஜயோட வருகை, விஜய் யாரோட ஓட்டு வங்கியை முதல்ல பிரிப்பாருன்னா திருமா ஓட்டு வங்கியை தான். அப்புறம் தான் திமுக அதிமுக ஓட்டு வங்கியை.
காரணம் இப்போதே வந்து அந்த பகுதிகளில் வந்து அவங்க பகுதிகளில் தான் அந்த கொடிகள் பறக்குது. விஜயகாந்த் வந்தப்போ அந்த பிரச்சனை தான் வந்துச்சு. அப்போ 5 கட்டமா அணி பிரிய போகுது. சீமான் விஜய் கூட்டணி இருக்க மாதிரியும் தெரியல. அப்படின்னா 30% ஓட்டு வாங்கினாலே ஜெயிச்சிடலாம். திமுக கிட்ட இன்னைக்கு அந்த கூட்டணி அப்படியே பழைய கூட்டணி தொடர்ந்தா 45% இருக்கு ஓட்டு. சட்டமன்ற தேர்தல் கொஞ்சம் குறையும். ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கும். வருஷம் 35% கீழே குறையாதுல்ல. அதுக்காக நம்ம வந்து எவ்வளவுதான் டிமாண்ட் கொடுக்க முடியும்? போன தடவை 6 சீட்டு கொடுத்தாங்க விசிகாவுக்கு, 4 ஜெயிச்சாங்க. 6க்கு 4. இந்த தடவை எவ்வளவு கொடுத்துருவாங்க திமுக? 6 தான் கொடுப்பாங்க, குறைச்சு கொடுப்பாங்க. அப்போ 6 வாங்கி 4 ஜெயிக்கிறத விட இன்னொரு அணியில 20 வாங்கி அதே 4க்கு நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க பகுதியில் அவங்களுக்கான இந்த செல்வாக்கு, இப்படியான ஒரு சிந்தனை வந்து விசிகா மட்டத்திலையும் ஓடும். ஆக இது திமுக கூட்டணிக்கு ஒரு வகையில பார்த்தால் உரசல் கூடுது. இன்னொரு வகையில பார்த்தா அதிமுகவுக்கு ஒரு பிரீதர் கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப பலவீனமா தெரிஞ்சாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப அமைதியா இருக்காரு. இந்த இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சிக்கு ஜெயக்குமார் முனுசாமி அவர்களை தவிர வேற யாரும் கமெண்டே கொடுக்கல. ரொம்ப அமைதியா இருக்காரு. ஸோ அவங்க கால்குலேட்டட் சைலன்ஸ் அதிமுக. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு. இதுவே வந்து அதிமுகவுக்கான ஒரு அனுகூலமா மாறிடுமே. அப்ப திருமாவுக்கு அது தெரியாம இருக்காதுல்ல. அவர் சீனியர் லீடர் ஆயிட்டாரு. அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அரசியல்ல வந்து ஒலை கொதித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப அரசியல்ல நம்ம வந்து ஒரு மாற்று கருத்து, அதனால ஏற்படுற காயங்கள், அந்த காயங்கள் ஆறுவதற்கு களிம்பு, இதெல்லாம் வந்து டேஞ்சரஸ். அப்படியான ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். ரைட் சார். இப்ப என்னன்னா, இப்ப திருமாவளவனுக்கு பல அதிருப்தி இருக்குங்கிறத நீங்க சில விஷயத்தை கோட் பண்ணி காமிச்சுங்க. இந்த அதிருப்தி எல்லாத்தையும் திமுகக்குள்ள பேசி சரி செய்ய முடியாத அளவுல தான் வந்து இன்னைக்கு திமுக இருக்கா? ஏன் வந்து அதை திருமாவளவன் இந்த வகையில வெளிப்படுத்தணும்? சோசியல் மீடியால அவர் போட்டதை டெலீட் பண்ணணும், எதிர்கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கணும், மாநாட்டில் கலந்துகளுக்கு அழைப்பு கொடுக்கணும். அந்த மாநாடும் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி நிர்வாகத்துக்கு உட்பட்ட விஷயம், கொள்கை, அவங்களோட அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது. மது ஒழிப்புங்கிறது இவங்க சப்ஜெக்ட். அப்படிங்கும்போது இந்த விஷயத்தின் மூலமா ஏன் வந்து அவர் இப்படி கன்வே பண்றாரு? இந்த விஷயத்தை ஏன் இப்படி கன்வே பண்றாரு? பூர்ண மதுவிலக்கு உண்மையிலே பார்த்தா தேசிய குழுவுங்க. ஏன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல நம்ம சொல்லியிருக்கோம். அதை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில பெரிய பெரிய மேதைகள்லாம் அதை நிறைவேற்றும் போது இந்தியாவோட ஒரு த்ரஸ்ட் எது அப்படின்னா மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு அப்படின்னு நம்ம டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில சொல்லியிருக்கோம். கான்ஸ்டியூஷன் அப்படித்தான் சொல்லுது. ஆனா சுதந்திரத்துக்கு பின்னாடி அது நடக்கலைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைய தேதிக்கு வந்து பீகார், குஜராத், அப்புறம் வந்து மிசோரம், நாகாலாந்து 4 ஸ்டேட்ல மதுவிலக்கு இருக்கு. மதுவிலக்கு இருக்கு. மது இருக்கான்னா இருக்கு. நீங்க அகமதாபாத் போனீங்களாலே எங்கேயாவது பிளாக் மார்க்கெட்ல பாட்டில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது ஸ்ட்ரிக்டா அமல்படுத்த முடியலங்கிறது தான் உண்மை. உலக நாடுகளே ஃபெயிலியர் தான். அமெரிக்காவில் மூன் ஷைன்பாங்க, நாட்டு சாராயம். அதெல்லாம் ஒழிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி அதெல்லாம் ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. காரணம் வந்து மது குடித்தல், கள் உண்ணாமை திருக்குறள்ல அதிகாரங்க, கள் உண்ணாமை. அப்போனா திருக்குறள் எழுதப்பட்ட காலத்திலேயே கள் இருந்திருக்குல்ல, கள் குடிச்சிருக்காங்கல்ல. அது காலகாலமா இருக்கிற ஒரு விஷயம். தனி மனிதனை வந்து நம்ம சீர்திருத்தணும், அதெல்லாம் சரிதான். அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும், அது எல்லாமே மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா மது மூலமா கிடைக்கிற வருமானத்தை வச்சுதான் சமூக நலத்திட்டங்களுக்கு செலவழிக்கிறாங்க. இதெல்லாம் திரும்ப வைக்கிற குற்றச்சாட்டு அது டேஞ்சரஸ். ஏன்னா கவர்மெண்ட்டே நேரடியாக நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம். இன்னொன்னு வந்து மது டாஸ்மாக் வந்தது 1983 நினைக்கிறாங்க, எம்ஜிஆர் காலம். அப்புறம் ஜெயலலிதா காலத்துல அது ரொம்ப வலிமைப்படுத்தி இருக்காங்க டாஸ்மாக. புதுசா வந்தது கிடையாது. ஒரு காலத்துல வந்து 1972 71 மது வந்துச்சா, அதுக்கு பிறகு 72 அதிமுக, 73லயும் மது இருந்துச்சு தமிழ்நாட்டுல. திண்டுக்கல் தேர்தல் வெற்றி அப்படி அதிமுக வளர்ந்துகிட்டே வரும்போது மீண்டும் கலைஞர் வந்து மது விலக்கு கொண்டு வந்துட்டாரு. 74 இருக்கும் இல்ல 73 கடைசியா இருக்கும். ஒரு படம், தமிழ் படம், நாகேஷோ யாரோங்க, என்னங்க இது மாத்தி மாத்தி சொல்றீங்க, நீங்க குடிக்க கூடாதுன்னா நான் குடிக்க கூடாதா, நீங்க குடின்னு சொல்லுவீங்க நாளைக்கு, அப்ப நான் குடிக்க ஆரம்பிக்கவா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு கிண்டல் வசனம். இதான் 74 நிலவரம். 75 எமர்ஜென்சி, 76 திமுக ஆட்சி டிஸ்மிஸ், 77 எம்ஜிஆர் ஆட்சி. அவரு மது விலக்கை மிக கடுமையாக அமல்படுத்தினார். 77 டு 80. 80ல எம்ஜிஆர் ஆட்சி தோத்து போச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. திருப்பி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் மது விலக்கை கண்டிப்பா அமல்படுத்தினார். ஆனா இல்ல, 81ல வந்து பாலிசியை மாத்தியாச்சு. அதாவது மது விலக்கு இருக்கு, ஆனா பெர்மிட் வாங்கிட்டு குடிக்கலாம். அதாவது காமராஜர் காலத்திலேயே பெர்மிட் வாங்கிட்டு குடிக்கலாம். கண்ணதாசன் பேர்ல ஒரு ரெய்டு நடந்துச்சுங்க கலைஞர் ஆட்சி காலத்துல. அப்போ ஒரு பத்திரிகை வச்சிருந்தாரு அவரு. அந்த பத்திரிகை ஆபீஸ்ல எல்லாம் ரெய்டு. என்னன்னா, அனுமதி பெற்ற அளவுக்கு அதிகமாக மது பாட்டில்களை வைத்திருந்தார். இதான் குற்றச்சாட்டு. அப்புறம் அதே மாதிரியான ஒரு நிலைமை அதிமுக ஆட்சியிலையும் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெர்மிட் அப்படிங்கிற சிஸ்டம் அது ரொம்ப கேலி கூத்தா இருக்கும். எப்படின்னா, யாரு வேணாலும் பெர்மிட் வாங்கிக்கலாம். ஆனா கடைக்காரன் வந்து பெர்மிட்டா வாங்கி வச்சுக்குவான்.
அப்போ வந்து தனியார் கடை. யாராவது போய் மது கேட்டாங்கன்னா அவன் பெர்மிட்ல அவன் என்ட்ரியை போட்டுட்டு கொடுத்துருவான். ஆனா எம்ஜிஆர் என்ன சொல்லுவாருன்னா மதுவிலக்கு அமலில் இருக்கிறதும்பாரு. இது வந்து 83 வரைக்கும் 84 வரைக்கும் இந்த நிலைமை தான் தொடர்ந்தது. இப்படி மதுனாலே பாலிசி தள்ளாட்டம் தான் எப்போதுமே. அப்ப பூரண மதுவிலக்கு சாத்தியமானா சாத்தியமே இல்லைங்கிறதா என் கருத்துங்க. இத்தனை வருஷமா பார்த்தாச்சு அதை. ஆனா பிற குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, இப்ப அதிகாரிகள் தவறாக வழிநடத்துகிறார்கள், பூரண மதுவிலக்கு பற்றி தவறான ஆலோசனைகள் கொடுக்கிறார்கள், இது திரும்ப சொல்றாரு. அதிகாரிகள் கொள்கை முடிவு எடுக்க முடியாதுல்ல, கவர்மெண்ட் தானே எடுக்கும். அப்புறம் எப்படி அதிகாரிகள் தவறா வழிநடத்த முடியும் ஒரு அரசை? இதெல்லாம் வந்து பிற கேள்விகள். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு சரியான விளக்கங்கள் கொடுக்கல. அப்போ இந்த ஆட்சி வந்து அரசியல்வாதிகள் நடத்தப்படுது இல்ல அதிகாரிகள் நடத்தப்படுது அப்படின்ற ஒரு டாபிக் போகும்போது அதிகாரிகள் தான் நடத்தப்படுது, எல்லா மட்டத்திலும் அதிகாரிகளோட ரோல் இது வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வெளியாது. இதே கூட கொள்கை முடிவு எடுக்க முடியாதுல்ல அதிகாரி. ஓகே, எந்த அதிகாரியா இருந்தாலும் கொள்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்களே, அரசுக்கு கொள்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல அதிகாரி இருக்கலாங்க. இப்ப சிஎம்க்கு பல அட்வைசர்ஸ் இருப்பாங்க. ஆனா அரசியல் தலைமைங்கிறது அட்வைசர் சொல்றதை கேட்டு அப்படியே நடக்காதுல்ல. அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. சரி, இதுல அடிப்படை என்னங்க, நீங்க மது விலக்கு தமிழ்நாட்டுல கொண்டு வரோம்னு வைங்க, ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டுல கிடைக்காதுன்னு நம்ம எடுத்துக்குவா, அது எப்படி சாத்தியம்? ஏற்கனவே அது எத்தனை வாட்டி ஃபெயிலியர் ஆச்சுன்னு தான் நம்ம கண்ணால பார்த்தோமே. அப்படி பண்ண முடியாது. சிம்பிள் ரீசன் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் கலைஞர் சொன்ன பழைய உதாரணம் தான். பற்றி எரியும் அக்னி வளையத்துக்கு நடுவே எரியாத கற்பூரமாக எத்தனை நாள் இருக்கும். அப்படியே பாண்டிச்சேரி கொண்டு வரணும், ஆந்திரால கொண்டு வரணும், கேரளால கொண்டு வரணும். நீங்க பாலக்காடு பார்டரை தாண்டிங்கன்னா கள்ளுக்கடை தாங்க இருக்கும். பாலக்காடு பார்டர், கோயம்புத்தூர் பார்டரை தாண்டின உடனே கள்ளுக்கடை வந்துடும். சரி சார், இப்ப திரும்ப வந்து இந்த மது ஒழிப்புங்கிறது ஒரு ட்ரம்ப் கார்டை தான் பயன்படுத்தாரு. பட் அதுக்கு பின்பு பல விஷயங்கள் இருக்குது. நீங்க கோட் பண்ணீங்களே, இந்த கொடிக்கம்ப விவகாரமா இருக்கட்டும், பிறகு நகராட்சியில எலெக்ஷன் நடந்த விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தை கோட் பண்றாங்களே, இது போன்ற விஷயங்கள்லாம் ஸ்டாலின் பேசி சரி பண்ண முடியாத இடத்துல திமுகவும் ஸ்டாலின் இருக்காங்களா? எதுக்காக இப்படி இந்த அதிருப்தி மூலம் வெளிப்படுத்துறாரு எல்லாத்தையும்? சரியான கேள்விதாங்க. இதுக்கு என்னன்னா, கூட்டணி கட்சிகள்கிட்ட முரண்பாடு இருந்தா பேசி களைய வேண்டிய பொறுப்புன்னு சில அமைச்சர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க சரியா பணியாற்றலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது எல்லாத்துக்கும் முதலமைச்சரை போய் கான்டாக்ட் பண்ண முடியாதுங்க, அது இம்பாசிபிள், எந்த ஒரு மாநிலமா இருந்தாலும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூட்டணி கட்சிகள்னு இருக்கும்போது இயல்பாக அது மனக்குறைகள் இருந்தால் பேசுவதற்குன்னு இன்னொருத்தருக்கு டெபுடேஷன், ஒரு டெலிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அது சரியா செய்யலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சிறிய சிறிய விஷயங்கள் கூட பிணக்கு இருக்கு. அது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நண்பர்களும் பிணக்கு இருக்குன்னு தான் சொல்றாங்க. நேற்று கூட காங்கிரஸ் கட்சியில வந்து திருப்பி இதே தான், ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறத நேற்று கூட பேசியிருக்காங்க. செல்வ பிறந்தகையே பேசியிருக்காரு. அப்ப இயல்பாகவே வந்து சில மனக்குறைகள் இருக்கின்றன. ஆனா கூட்டணி ஆட்சின்னு சொல்லி தமிழ்நாட்டுல ஓட்டு கேட்கும் போது அது வந்து பெரிய அளவுக்கு மக்கள் மனதை கவராதுங்கிறது பழைய அனுபவம். அப்போ ஒட்டுமொத்தத்துல திருமாவளவன் வைக்கிற பல கோரிக்கைகள் மது ஒழிப்பு என்கிற வகையில் அது போற்ற தகுந்த கோரிக்கை. ஆனால் கட்டாயமா மதுவிலக்கு கொண்டு வரணும் என்கிற வகையில் அது வந்து காரிய சாத்தியம் இல்லாத கோரிக்கை. அதே மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்ற எல்லாமே ஆட்சிக்கு நெருடலா இருக்கும். இயல்பாக திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. இயல்பாக அதுக்கு விசிக 2ஆம் கட்ட தலைவர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதிமுக வந்து இதுல அட்வான்டேஜ், எதிர்கட்சி அட்வான்டேஜ் எடுக்கத்தானே செய்யணும். அரசு மாறி வரும் அரசியல் சூழலை அவங்க அட்வான்டேஜ் எடுப்பாங்க. ஒட்டுமொத்தத்துல திமுக கூட்டணிக்கு, பிரசன்ட் கூட்டணிக்கு வந்து அது பல்வேறு வகையில சங்கடங்களை ஏற்படுத்துங்கிறதா என் பார்வை. ஓகே, அப்ப இந்த கூட்டணி உடையுதுன்னு வச்சுப்போமே, இந்த அதிருப்தியின் அடிப்படையில் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் கூட்டணி உடையுதுன்னு வச்சுப்போமே, இப்ப விசிகாக்கு வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு? அப்படி அந்த வாய்ப்புகள் ஒருவேளை அதிமுக நோக்கி போறதான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அவர் அதை நோக்கி நகர்ந்தானா அந்த ஓட் ஷேர்ஸ் நடக்குமா? அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த பக்கம் கூட்டணியில இருந்து விசிகா இழக்கிறதெல்லாம் திமுக கிடைக்க போகக்கூடிய அந்த பாதகமான விஷயங்கள் என்ன? ரொம்ப கடினமான கேள்விதான் இது ஆன்சர் பண்றது. என்ன காரணம்னா, நிறைய பாலிடிக்ஸ்ல இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. என்ன மாதிரி எப்படி முடியும்னு நம்ம யாராலையும் யூகிக்க முடியாது. கணிப்பு தான். 5 முனை போட்டினா 30%, 35% ஓட்டு இருந்தா ஜெயிக்க முடியுங்க. அந்த 30-35% ஓட்டை திமுக கூட்டணியால் பெற முடியுமானா கண்டிப்பாக பெற முடியும். அதாவது விசிக இல்லாட்டாலும். அதே 30% ஓட்டை அதிமுக பெற முடியுமா அப்படின்னா இன்னும் வலுவான கூட்டணி இருந்தா பெற முடியும். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு 20% ஓட்டு இருக்கு. நம்ம பாராளுமன்ற தேர்தலே பார்த்தோம். சட்டமன்ற தேர்தல் வரும்போது அது கொஞ்சம் கூடும் எப்போதுமே. ஏன்னா எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து எப்போதுமே லோக்கலா இன்ஃபுளுன்சியல் கேண்டிடேட் ஒருத்தரை போடுவாங்க. அவருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். கட்சி ஓட்டு வங்கி, சின்ன ஓட்டு வங்கி போக கேண்டிடேட் ஓட்டு வங்கி எப்போதுமே உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க சட்டமன்ற தேர்தலையும் அதை பார்க்கலாம். இந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுறது நல்லதுன்னு நினைப்பாங்க ஜனங்க. அப்போ அதிமுகவோட இன்றைய ஓட்டு வங்கி சட்டமன்ற தேர்தலில் 20க்கு மேல வரும், 25 கூட வரலாம். இப்ப அதுக்கு மேல ஒரு 10% ஓட்டை திரட்டினா போதுங்கிற மனநிலையில அவங்க இருப்பாங்க. உள்ளாட்சி தேர்தல் விடுபட்ட அந்த ஏற்கனவே 27 மாவட்ட உள்ளாட்சி தேர்தல் நடத்தி அந்த டேம் முடிய போகுது. இப்போ ஜனவரியோட டேம் ஓவர். ஸோ டிசம்பர்ல தேர்தல் நடத்தணும். டிசம்பர் மழை காலம்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கோ அக்டோபர் லாஸ்ட்லயோ நடத்தணும்.
இல்ல ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ள முடிக்கணும். இப்ப அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல எல்லா கட்சியும் முனைப்பா இறங்குமே. அப்ப தேர்தல் 2026ல தான் இருக்கு. ரொம்ப லாங் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப 30லேருந்து 35% ஓட்ட திரட்டுறதுக்கு 2 கூட்டணி முயற்சி செய்யும். பிஜேபி கூட்டணிக்கு இன்றைய நிலைமைக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படியான களம் காணப்படும் போது அடுத்த ஒரு வருஷம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தேர்தலுக்கு முந்தைய ஆண்டாக அமையும். நல்ல சார். திமுக கூட்டணி உடையுதா? திருமாவோட அடுத்த முடிவு என்ன? இந்த அரசியல் எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துல வணங்கியமைக்கு மிக்க நன்றி.